ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. டூட்டுக்குரியில் எல்லாரும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு சுமோர் குழம்பு தான் பண்ணுவாங்க. அதை இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சிக்கன் 500 கிராம்ஸ், கேரட் 3, உருளைக்கிழங்கு 2, வெங்காயம் 1, பூண்டு 6 பல்லு, இஞ்சி 2 துண்டு, பட்டை 2 துண்டு, கருவேப்பிலை 1 கொத்து, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், தேங்காய் பால் 2 டம்ளர், பட்டை 2 துண்டு, கிராம்பு 4, ஏலக்காய் 3, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. இப்போ சிக்கன் சுமோர் குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு பேனை வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை துண்டு போட்டு இதை வெடிக்க விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். 2 துண்டு இஞ்சி, ஒரு 6 பல்லு பூண்டை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரும்போது நம்ம 2 பச்சை மிளகாவை வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை போட்டோம்னா நல்லா அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயில் இந்த மிளகாத்தூளை போட்டு ஃப்ரை பண்ணோம்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம இந்த குழம்பு மேலே மிதக்கும் பாருங்கள், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதுக்கு நான் ஒரு 3 கேரட்டையும் 2 உருளைக்கிழங்கையும் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். இந்த கேரட்டும் உருளைக்கிழங்கும் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 kg சிக்கனை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நம்ம அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதிலையே ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ இந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வர சமயத்தில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதை சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். நம்ம இதை ஒரு மூடி போட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக விட்டுடலாம். டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மல்லித்தூள் போடுறது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த குழம்பு சுமோர் குழம்புன்னு சொல்லுவாங்க. இது தூத்துக்குடியில் ரொம்ப ஸ்பெஷல். எல்லா ஃபெஸ்டிவல் டைம்லேயே கிறிஸ்மஸ் ஃபீஸ்ட் டைம்லலாம் இதை செய்வாங்க. இது மட்டன்லேயும் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு ரைஸ் ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கு விருந்து சோறுன்னு சொல்லுவாங்க. அதை என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போ இதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்கான தேங்காய் பால். அதை ஊற்றி இதில் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். இந்த சுமோர் குழம்பு நான் உங்களுக்கு சிக்கனில் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் மட்டனில் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னுடைய இன்லாஸ் வீட்டில் எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. அப்புறம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய், see you.